Good evening, everybody. This is our favorite show, Software Bubble, sponsored by Rasadi 90s. So, 2015ல first நம்ம ஷோ ஆரம்பிச்ச போது எல்லாரும் கேட்டாங்க இப்படி ஒரு ஷோ தேவையான. ஆனா இன்னைக்கு 2020 இந்த 5 வருஷத்துல எவ்வளவோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு நம்ம லைஃபே அமைச்சு கொடுத்துருக்கோம்னு சொல்ல முடியும். அதுவும் இந்த வரிசையில கலந்துகிட்ட 3 லட்சம் பார்ட்டிசிபென்ட்ல 3 பேர் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. வெல்கம் the participants, the final contestant, please on the stage, please. அரசியல் மிக்ஸ் போற மாதிரி வர்றானுங்க. இவன் வச்சு நான் ஷோ பண்ண வேண்டியிருக்கு. தம்பி குடிச்சிட்டு இருக்குமா அப்படியே வந்துட்டீங்களா? டவுசரோட சுத்திட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, கண்டஸ்டன்ட் வந்தாச்சு, ஃபைனல்ஸ்னு சொல்லிட்டோம். ஏதோ ஒண்ணு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் ஜட்ஜஸ் பிளீஸ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் சவுண்ட் சௌஜன்யா, வெல்கம் ஸ்டேஜ் பிளீஸ். இவங்களை பத்தி இவங்க எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். பல சீசன்கள்ல பல ப்ரோக்ராம்ல பார்த்திருப்பீங்க. இவங்க ஒரு டான்சர், கொரியோகிராஃபர், மல்டிபிள் பர்சனாலிட்டி, பயங்கர டேலண்டட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்களேன். சென்னையில் நடக்கிற எல்லா ரன்னிங் ரேஸ்லயும் இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா ரன்னிங் ரேஸ்ல ஒரு சிங்கருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்துருக்கலாம். நீங்க சிங்கர் தானே? அது வேற. ஐயோ சாரிங்க, மாத்தி சொல்லிட்டேன். ரன்னிங் ரேஸ்ல ஒரு சிங்கருக்கு என்ன வேலைன்னு எல்லாரும் யோசிச்சிருக்கலாம். இவங்க மைக்க புடிச்சு அப்படி நின்று அப்படி பாட ஆரம்பிச்ச உடனே அத்தனை எடுப்பாங்க பாருங்க ஓட்டம். அப்படி ஒரு கம்பீரமான வாய்ஸ், ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ். அதனாலதான் இவங்களை எல்லாரும் சவுண்ட் சௌஜன்யான்னு கூப்பிடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். பிளீஸ் சௌஜன்யா, டேக் யுவர் சீட். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் ஒன் மோர் ஜட்ஜ். இப்போ ஜட்ஜ் ஒருத்தன் கூட உட்கார வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபைட் வராது, டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆகாது. யோசிச்சுட்டு இருந்தோம், இவளுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு ஜட்ஜ், 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ் வேணும் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம கூல் சுகன்யா கிடைச்சாங்க. வெல்கம் கூல் சுகன்யா ஆன் ஸ்டேஜ் பிளீஸ். இவங்க ஒரு பயங்கரமான ஒரு டான்சர், ஒரு பயங்கரமான ஒரு கொரியோகிராஃபர். அது என்னங்க அது பயங்கரம்னு கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க, இவங்க ஆடாத ஸ்டேஜே கிடையாது, இவங்க ஆடி உடையாத ஸ்டேஜும் கிடையாது. அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். ஆனா இவங்களுக்கு கூல் சுகன்யான்னு எதுக்கு பேர் வச்சீங்க? ஆள் வேற பார்க்க டெரரா இருக்காங்களேன்னு எல்லாரும் கேட்டிருக்கலாம். அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஆடி மாசமான சென்னையில கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா கூழ் ஊத்துவாங்க. எந்த கோயில்ல கூழ் ஊத்தினாலும் சரி, அங்க எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்துக்கு எல்லாம் முந்தி அடிச்சு கியூல ஃபர்ஸ்ட் நின்று கூழ் வாங்க பாருங்க, அவங்கதான் நம்ம கூல் சுகன்யா. இந்த பெருமையான பேர் அவங்களுக்கு இப்படிதான் வந்துச்சு. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஓகே, கண்டஸ்டன்ட் வந்தாச்சு, ஜட்ஜும் வந்தாச்சு. அடுத்து என்ன, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே கண்டஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் பார்க்க போற கண்டஸ்டன்ட் மிஸ்டர் சந்திரகாந்த். வெல்கம் மிஸ்டர் சந்திரகாந்த். ஒரு காந்த பவரோட வர்றாரு. என்ன பண்றாரு? ஜட்ஜ் எல்லாம் காக்க பிடிக்க முடியாது, அந்த பக்கம் வேணா யாராவது காக்க பிடிச்சுக்கோ. சரி சந்திரகாந்த், நீங்க ஒரு கம்பெனில, மல்டிநேஷனல் கம்பெனில டெவலப்பரா இருக்கீங்க. பல அப்ளிகேஷன்களை டெவலப் பண்ணி அப்படி சில்ற மாதிரி செதற விட்டுருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஷோல ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கேவலமா ஃபீல் பண்றேன். என்ன கேவலமா ஃபீல் பண்றேன்னா, 35 வருஷமா நம்ம கல்யாணமே ஆகலையே. சோ இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்பதான் இந்த ஷோ மூலமா எனக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்க போறேன்னு நினைச்சு இப்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க மக்களே, 35 வருஷமா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாம அந்த இளைஞனோட மனசு படுற பாடு இங்க எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு பாருங்க. அதுவும் அந்த கடைசி எல்லாரும் கை கட்டுறாங்க பாருங்க, அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே சந்திரகாந்த், வருத்தப்படாதீங்க. இந்த ஷோல நீங்க வின் பண்ணி உங்களுக்காக இந்த டைட்டில வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை தர்றதுக்காக கனவு கண்ணி கட்டழக நாயகி நயன்தாரா காத்துட்டு இருக்காங்க. ஆமா, நயன்தாரா தான். கவலையே படாதீங்க, டைட்டில் வின் பண்ணுவீங்க. நயன்தாரா உங்களுக்கு தான் வாழ்க்கை தர போறாங்க. ஓகே, சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜட்ஜஸ் பேனா எடுத்து ரெடியா இருக்காங்க, ஷார்ப்பா வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்ல வருது, கல்யாணத்துக்கு ஒரு முக்கியமான சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு கல்யாணம் பண்ணிக்க போற ஆண் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதிகாலை 10 மணிக்கு எந்திரிக்கிற வைஃபுக்கு காஃபி போட்டு தரது, சமையல் பண்றது, அப்புறம் வீட்டுல துணி துவைக்கிறது, இந்த வீட்டு வேலை சுத்தமா வச்சுக்கிறது, அதாவது வைஃபை பத்திரமா பார்த்துக்கணும், அவங்க கஷ்டப்படாம நோகாம பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? ஒண்ணு இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லைன்னு சொல்லு. அதனால அது 360 டிகிரி தலையை சுத்தி ஆடுறேன். பாத்தீங்கன்னா மணி டெவலப்பர். சோ டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல எதையுமே தெரியாதுன்னே சொல்லக்கூடாது. நெட்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எண்ட் ஆஃப் டேல
சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கு அப்ரிசியேஷன் மெயில் கூட வாங்க பாத்துக்கோங்களேன். சோ அது மாதிரி தான் தெரியாத விஷயத்த யூடியூப்ல பார்த்து எப்படி கோலம் போடுறது, எப்படி குழம்பு வைக்கிறது, எப்படி காஃபி போடுறதெல்லாம் கத்துப்பேன். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கோலம் போடுறது, குழம்பு வைக்கிறது ஓகே, நீ என்னமோ ரைமிங்கா தான் இருக்கிற. நீ கண்டிப்பா டைட்டில் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. தேங்க்யூ. சரி ஓகே, நீ 35 வருஷமா நீ ஒரு பேச்சுலராகவே வந்திருக்கியே, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வை. எஸ், ஆயிடுச்சுன்னு வை. ஒரு ஒரு அசம்ஷன் ஓகேவா? ஆயிடுச்சுன்னா இந்த மேரேஜ் லைஃப எப்படி நடத்தணும்னு ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. வாவ். சோ அவங்க கிட்ட நான் கேட்டி வாங்கிருக்கேன். எதை கேட்டுவாங்க? கேட்டி வாங்குவோம்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். எஸ். கல்யாணம் அறிவுன்னு சொல்லுவாங்களே, அதை அப்படியே வாங்கிப்பேன். அப்படியே வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். அவன் குடும்பம் வழங்கும், ப்ராஜெக்ட் வழங்கும். அது மட்டும் இல்ல மணி, பொண்ணுங்கிறவங்க பாத்தீங்கன்னா பூ மாதிரி. சோ அவளை பூ மாதிரி தாங்கணும். எப்படி சொல்லுங்க? பூ மாதிரி. அப்படி. ஓகே, ரொம்ப கஷ்டம். சரி ஓகே ஜட்ஜஸ், நம்ம முதல் கண்டஸ்டன்ட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாரு. உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கமெண்ட்ஸ் ரெடியா இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் சுகன்யா, உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். என்னாச்சு? வந்தீங்க, ஏதோ காமெடியா பேசுனீங்க, அப்புறம் கமெண்ட்ஸ் கேக்குறீங்க. ஓ, பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிடுச்சா? சாரி, ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைட். என்னடா பண்ற? சரி ஓகே, ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் வாங்கியிருக்கிற, ஒன்றும் பண்ண முடியாது, அழுதுறாது. அட்லீஸ்ட் நம்ம டிஆர் பீரியட் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம சவுண்ட் சௌஜன்யா, உங்களுடைய கமெண்ட்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இங்க வாடா அக்கா, இங்க வா. என் மத்தோட பத்தி எல்லாம் கவலை இல்ல. சரிங்க. பின்னிட்ட போ. லாஸ்டா சொன்னேன் ஒரு டைலாக், பொண்ணுல பூ மாதிரி. ஆமாக்கா. கிழிச்சிட்ட போ. தேங்க்ஸ்க்கா. ஐ லைக் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்க்கா. ஏதோ பின்னா ஏதோ கிழிச்சேன்னு சொல்றாங்க, என்னமோ தெரியல. ஆனா கமெண்ட்ஸ் மட்டும் எல்லா கமெண்ட்ஸ் வாங்கிட்டேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் கண்டஸ்டன்ட் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ. நின்னுட்டே இருப்பேன். ஓகே, இப்போ செகண்ட் கண்டஸ்டன்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் இங்க சொல்லிக்க ஆசைப்படுறேன். நம்ம நாட்டுல மட்டும் கிடையாதுங்க, அமெரிக்காவில கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. நம்ம ஷோவுல கலந்துக்கிறதுக்காக எவ்வளவுப்பா, ஒரு 40,000 50,000 கொடுத்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு எடுத்து இங்க இந்தியாவுக்கு வந்திருக்காரு மிஸ்டர் ராக்ஸ்டார் ரோஹித் ஃப்ரம் US. வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். என்ன பண்ண? ஹாய் காமிச்சிங். ஓகே, வேற பயந்துட்டு திடீர்னு. சரி ஓகே மிஸ்டர் ரோஹித், நீங்க ஒரு கம்பெனில அப்ளிகேஷன் டெஸ்டிங் இன்ஜினியரா இருக்கீங்களா? சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இன்ஜினியர், ஓகேவா? சரி, இப்போ உங்க முன்னாடி நயன்தாரா வந்து உட்காந்துருக்காங்க. என்ன பண்ற? வந்து உட்காந்துருக்காங்கன்னு ஒரு அசம்ஷன், ஓகேவா? சரி ஓகே, இப்போ நீ அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும். அதை கேட்டு அவங்க அப்படி இம்ப்ரெஸ் ஆகி அப்படி உருகி 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 உன ஓகே பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரப்போசல் சொல்லு பாப்போம். ப்ரப்போஸ் பண்ணணும். கண்டிப்பா. ஓகே, ஆனா என் மேனேஜர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எதுவா இருந்தாலும் மெயில்ல தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, எதுவுமே ஓரல் கம்யூனிகேஷன் தான் கூடாது, எதுவா இருந்தாலும் மெயில் தான். கட்டிக்க போற பொண்ணு வந்து முன்னாடி உட்கார்ந்து இருக்குன்ற மெயில் அடிச்சுட்டு இருக்குன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ப்ரொசீஜர்? ஆமாங்க. என்ன, அது என்ன ப்ரொசீஜர் சார்? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப பாருங்களேன், இப்ப நான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அவ பதிலுக்கு வேற ஏதாச்சும் சொல்லி ஓகே, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிச்சன்ல போய் பாத்திரத்தை உடைக்க, ஹால்ல இருக்க டிவி உடைக்க, ஐயோ என்னோட லேப்டாப் ஃபிரிஸ்பி வச்சு ஆட, ஐயோ அப்புறம் வெட்டு குத்து அடி தடின்னு சொல்லி வீடு ரத்த நிலமாயிரும்ல. அது என்னமோ சரிதான், என் கல்யாணமான பாதி பேருக்கு அது புரிஞ்சிருக்கும். அதுக்கு அதனாலதாங்க எதுவா இருந்தாலும் மெயில் தான். எல்லாமே மெயில். அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன். நோ டாக்கிங். இப்பதான் தெரியுது ஏன் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கெல்லாம் எவனும் பொண்ணு தர மாட்டேங்குது. சரி ஓகே, மேனேஜர் சார் வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு? கரெக்டுங்க, மேனேஜர் சார் நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஆக்சுவலி இதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? எல்லாமே இமெயில் அனுப்புறதுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ சாம்பார்
சாம்பார் சாம்பார் ஒண்ணு எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துச்சு. நான் கேள்வி கேட்கல மறந்துடுவேன். சொல்லுங்க. இப்போ நீ உன் ஒய்ஃப் கூட பேசவே மாட்டேல்ல, ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் ஒய்ஃப் வந்து சமையல் பண்றாங்க, பாசிபிலிட்டிஸ் கம்மி, இதான் சமைச்சு போட போற, இருந்தாலும் சமையல் பண்றாங்கன்னு வையேன், அப்ப சாம்பார்ல கொஞ்சம் உப்பே போட மறந்துட்டாங்க, சரி, அப்படி உப்பு இல்லாம சாப்பிடுவா, ஐயோ நான் ஒய்ஃப் கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற உப்பு இல்லாம சாப்பிடுவியா? இல்லைங்க, எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சாம்பார்ல உப்பு போடுறதுக்கெல்லாம் என்னடா process? இருக்குங்க, நான் சொல்றேன் கேளுங்க. தொட. என்ன தெரியுமா, சாம்பார்ல உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு டிஃபெக்ட் ரைஸ் பண்றோம். ஆமாங்க. எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி சாம்பார்ல உப்பு கம்மியா இருக்கு, அதனால நான் டிஃபெக்ட் ரைஸ் பண்றேன். சரி ரைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப டிஃபெக்ட்ல டிஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு பாட்டு இருக்கு, அதுல நான் என்ன போடுவேன்னா நோ சால்ட் ஃபவுண்ட் இன் சாம்பார். ஓ, அதை விட சாம்பார்ல போய் தேடிட்டு இருந்தேன், சாப்பிட வேண்டியதானே. சரி, ஓகே, நெக்ஸ்ட். ரெண்டாவது பாட்டு என்னன்னா ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ். அது எதுக்கு சார்? அது எதுக்குன்னா எந்த சினாரியோல சாம்பார் உப்பு கம்மியாயிருச்சுன்னு தெரியும். ஓ, அப்பதான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆமா. ஓ, அம்மாடா. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சொல்லு. ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ்ல நான் என்ன போடுவேன்னா உள்ளங்கை இப்படி நீட்டணும், அப்புறம் சாம்பார் லைட்டா எடுத்து ஊத்தணும், அப்படியே வாங்கிட்ட கொண்டு போய் நக்கி பார்த்து நேரம் மேல பார்த்து யோசிச்சேன்னா சாம்பார் உப்பு கம்மியா இருக்கு தெரிஞ்சிடும். ஓ, இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. சரி, எனக்கு ஒரு டவுட். நீ சொல்ற மாதிரி இந்த ப்ரொசீஜர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சாம்பார்ல உப்பு எல்லாம் போட்டு சமையல் ரூமுக்கு கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டு எப்படா நீ ஆபீஸ் போவ? எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு. சாம்பார் வர வரைக்கும் நான் பேஷண்டா காத்துட்டு தான் இருக்கணும். என் மேனேஜர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு? சாஃப்ட்வேர் டெஸ்ட் எல்லாம் பேஷண்டோட இருக்கணும் அப்படின்னு. பொறுமையா எல்லாம் முடிஞ்சு வர்ற வரைக்கும். தங்கமான பசங்களா, பொறுமைன்னா என்னன்னு இவங்ககிட்ட கத்துக்கணும் பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் பார்த்ததுல. சரி, ஓகே, உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வழியா முடிச்சிடும். இப்ப நம்ம அது மட்டும் இல்லைங்க, என் மேனேஜர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஆமாங்க, நல்ல மேனேஜர், நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. வாயா வாயா ராசா, சொல்லியா. அமெரிக்கால போய் இவ்வளவு வருஷம் கத்துக்கணும் மொத்த வித்தைங்க மேரேஜ் லைஃப்ல வந்து இறக்கிட்டு எப்ப ஏத்த மறுபடியும் அவ்வளவுதானா? இறக்கிடுவேன். அதுக்கப்புறம் இதுக்காக நான் தனியா அமெரிக்கா போய் டியூன் ஆயிட்டு வந்திருக்கேன்ல. இதுக்காக அமெரிக்கா போயிட்டு செம்ம அறிவிக்கார் பிள்ளையா இருக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, முடிச்சிட்டியா இல்ல வேற ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்லைங்க, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்ஸ். முடிச்சதுக்கு தேங்க்ஸ். ஓகேவா ஜட்ஜஸ்? கமெண்ட்ஸோட நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் யார் கமெண்ட் சொல்ல போறீங்க? நீங்க தானா? சரி, ஓகே, சொல்லி தரேன். இங்க நின்றது என்ன இடம் தெரியுமா? சரி தானே, எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் தெரியுமா? என்ன ஒரு 30க்கு 20 இருக்கும். கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 100 பேர் இருப்பாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஃபயரே இல்ல. ஆமா, ஃபயர் இல்லதான். ஐ ஹேட் திஸ் பர்ஃபார்மன்ஸ். ஐ ஹேட் இட். சரி, விடுங்க, நீங்க பாவம் வருத்தப்படாத தம்பி, உன்னை பார்த்து நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க. சரி, நம்ம அடுத்த ஜட்ஜஸ் ஸ்கூல் சுகன்யா, உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். Mind blowing, marvelous, awesome, extraordinary. I like your performance. Congrats. நீ டெஸ்ட் தானே? எனக்கு என்ன இந்த போட்டு டெஸ்ட்னு நினைக்கிறேன். டெஸ்ட் வந்துருக்க மாட்டேங்குது, உனக்கு போட்டு மார்க் போட்டு. சரி, ஓகே ஆடியன்ஸ், நம்ம அடுத்த பார்க்க போற கண்டஸ்டன்ட், இவரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்ட மனிதர், மிஸ்டர் சதீஷ் கான். ஸ்டேஜ் ப்ளீஸ். பின்னாடி என்ன நடந்துச்சு நான் பார்க்கல. சரி, ஓகே, மிஸ்டர் சதீஷ் கான், நீங்க ஒரு கம்பெனியில டீம் லீடர் இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு 10 டெஸ்டர்ஸ் 10 டெவலப்பர்ஸை வச்சு நல்லா மேனேஜ் பண்ணி டீம் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான ஒரு சின்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ எந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? என்ன பண்றீங்க? சரி, நீங்க ஃபீல் பண்ணது போதும். எந்த மாதிரி ஒய்ஃப் வரணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. எனக்கு வரப்போற பொண்ணு கருப்போ சிவப்போ. வெயிட், சொல்லு கம்ப்ளீட். கலர் முக்கியம் இல்ல. கலர் முக்கியம் இல்ல. வச்சு அல்லடா நீ எவ்வளவு பார்த்த மனசு. ஓகே, நெக்ஸ்ட் நியூ கேரியர். குட்டையோ நெட்டையோ உயரம் முக்கியம் இல்ல. என்னமா சொன்னாங்க பாத்தீங்களா? கருப்போ சிவப்போ கலர் முக்கியம் இல்ல, குட்டையோ நெட்டையோ உயரம் முக்கியம் இல்லையா? உயரம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ மனசால உயர்ந்துட்ட தம்பி, நல்லா வருவ. மொத்தத்துல எனக்கு ஒரு பொண்ணு வேணும். இல்ல, இதுல ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எனக்கு ஒரு பொண்ணு கொடுத்தீங்கன்னா போதும், எப்படி இருந்தா என்ன, அதான் நீ சொல்ல விரும்புனீங்க. தங்கமான பையன், நான் சொல்லல. சரி, ஓகே, நீங்க அந்த மாதிரி டெஸ்டர்ஸும் டெவலப்பர்ஸுமே ஹேண்டில் பண்ணி போனா உங்களுக்கு
உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? பஸ் நான் எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நீயா பாகவனே தெரிஞ்சது ஸ்ட்ரிக்டா ஆபீஸ்ல. என்னோட பர்சனல் லைஃப்லயும் சரி, என்னோட அபிஷியல் ஒர்க்லயும் சரி, அதுல ஒரு டெடிகேஷன், ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். ஓ, டெடிகேஷன், சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கணும். எந்த ஒரு வேலையிலயும் ஒரு ஃபயர் இருக்கணும். ஃபயர் அதுவே ஐ ஃபயர். யூ ஃபயர் பண்ணிடுறியா? எனக்கு என்னமோ கல்யாணம்னு உனக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவனை ஸ்டேஷன்ல தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வேற என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றேன்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, அப்படியே கிறிஸ்பா ஒரு புரியுற மாதிரி சொல்லு. அதாவது வரப்போற பொண்ணு நான் ஒரு டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா, ஓகே, அந்த டாஸ்க் அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதை அனலைசிஸ் பண்ணி அப்படி ஃபுல்லா அப்படி டெவலப்மெண்ட் பண்ணி எந்த ஒரு நாலேஜும் இல்லாம அப்படியே ஃபுல்லா அப்படியே டெலிவரி பண்ணி அப்படியே டேபிள் வைக்கணும். நடுவில் எந்த கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. சப்போஸ் நீ மாத்தி சொல்லி எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது கொடுப்பியா? எக்ஸ்ட்ரா டைம் சேஞ்சஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க மாட்டேன். சேஞ்சஸ் நம்ம சொல்லுவோம், அதை பண்ண எக்ஸ்ட்ரா டைம்லாம் கொடுக்க மாட்டோம். அதே டைம் முடிக்கலாம். நான் அப்பவே நினைச்சேன் நீ ஒரு மார்க்கமா மேலங்கிலி முடிக்கும் போது நினைச்சேன் நீ அவ்வளவு பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா தான் இருப்பேன்னு சொல்லி. உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி லோ லெவல்ல தம்பி சொன்னார் இல்லையா, தக்காளி சாம்பார் என்ன சொன்னானே, அந்த மாதிரி ஒரு இறங்கி லோ லெவல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு, அப்பதான் புரியும், ஆடியன்ஸ் ரீச் ஆகும். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஆமா, நம்ம ஒரு ஆம்லெட் எடுத்துக்கோம். ஆம்லெட் சமம். ஓகே, இப்ப வரப்போற பொண்ணுகிட்ட ஒரு ஆம்லெட் போட சொல்றேன் அப்படின்னா அதுல எத்தனை முட்டை போடணும், எவ்வளவு பெப்பர் போடணும், எவ்வளவு சால்ட் போடணும், டேஸ்ட்ஃபுல்லான ஒரு டீம் லீடிங் நினைக்கிறேன். இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி அப்படியே ஒரு R&D பண்ணி அப்படியே கடைசியா ஒரு ஆம்லெட்டை அப்படியே டேபிள்ல கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க பாருங்க. அதோட நான் சேஞ்ச் சொல்லுவேன், பெப்பர் கொஞ்சம் அதிகமா போட்டுருங்க, அது எக்ஸ்ட்ரா டைம்ல கொடுக்க மாட்டேன். அதே டைம்ல வந்து எனக்கு அப்படி கொடுப்பாங்க பாருங்க டேஸ்டா. அதான் அப்படி இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்லெட் போடுறதுக்கு முட்டை உடையதோ இல்லையோ ராசா, நோட் பண்ணி வச்சுக்கோ, மண்டை தான் உடைய போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம், அதுலயும் உனக்கு பிளேவர், பெப்பர், ஆனியன் நல்லா வருவேன். சரி, ஓகே, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவ்வளவுதான் மேடம், நன்றி. நீங்க தான் முடிச்சிங்களே சீக்கிரம், பையன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தான். வாங்க, எங்க ஜட்ஜோட கமெண்ட்ஸ் வாங்கிட்டு போங்க. ஜட்ஜஸ் உங்க கமெண்ட்ஸ் ப்ளீஸ். கூல் சிவனியா நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு பார்த்தாலே தெரியுது, மைக்கெல்லாம் வச்சு உட்காந்துருக்கீங்க. சோ இந்த தம்பிக்கு என்ன கமெண்ட் சொல்ல விரும்புறீங்க? ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். இதத்தான் எதிர்பார்த்தேன். அது ஒண்ணும் இல்லைங்க, போன சீசன் ஸ்பான்சர் இருந்து நரசஸ் காஃபி, அந்த யாரும் அப்படியே ஒப்பிச்சுட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். கரெக்டா கண்டுபிடிச்சு போட்ட பாத்தீங்களா? ஐ மீன் இந்த சைட்ல ஏதாவது அமௌண்ட் கொடுத்து சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்ஸ் கூல் சுகன்யா. இப்போ நம்ம ஃபைனல் கண்டஸ்டன்ட், நம்ம ஃபைனல் ஜட்ஜோட கமெண்ட்ஸ் கேட்டுருவோம். சவுண்ட் சௌஜன்யா, உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நோ கமெண்ட்ஸ். இல்ல, ரொம்ப நேரம் நோட் பண்ணிட்டே இருந்தீங்க, நான் ஏதோ பெருசா சொல்ல போறீங்கன்னு நோ கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணி சொல்லிட்டேன். கருத்து சொல்ல விரும்பல, மனசு கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே, இப்ப நம்ம 3 கண்டஸ்டன்ட் பார்த்துட்டோம், ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டோம். இப்ப அடுத்து என்ன, வின்னர் யாருன்னு பார்க்க போறோம். இந்த வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக நம்ம இங்க ஒரு சீஃப் கெஸ்ட கூப்பிட்டுருக்கோம். அந்த சீஃப் கெஸ்ட பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். 2015ல நம்மளுடைய சீசன் 1 டைட்டில் வின்னர், அந்த சீசன்ல டைட்டில வின் பண்ணி அழகி த்ரிஷாவை கரம் பிடித்தவர். வெல்கம் மிஸ்டர் சூப்பர் சுபு, ஸ்டேஜ் ப்ளீஸ். அப்பா வாங்க சுபு, வெல்கம். தேங்க்யூ. இதை நான் சொல்லியே ஆகணும், இவ்வளோ பெரிய மேடை, இவ்வளோ பெரிய ஸ்டேஜ். ஸோ யூ கைஸ் ஆர் கோயிங் டு ஹேவ் அ ரியல் லைஃப். ஓகே, சொல்லுங்க. முடிச்சிட்டீங்களா? பிடிக்கல. அப்புறம் ஜோ சொல்லி அனுப்பிச்சாங்க. நீ கல்யாணம் பண்ண த்ரிஷா தான் ஜோதிகா அவங்கள சொல்ல சொன்னாங்க. சரி, ஓகே சுபு, நீங்க பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மக்களா கல்யாணமே ஆகாத வருத்தப்பட்டு இருந்தீங்க. நம்ம ஷோ மூலமா உங்களுக்கு த்ரிஷாவையே கல்யாணம் பிடிக்கிறேன்னு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். இப்போ உங்க மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கு? இத கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படா கல்யாணம் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்டா கல்யாணம் ஆச்சுன்னு எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். ஏன்னா இதேதான் நான் போற எல்லா ஸ்டேஜ்லயும் இதேதான் என்ன கேக்குறாங்க, இதேதான் எனக்கு கமெண்ட்ஸ் வரும். இல்ல, நீங்க கமெண்ட் சொல்ற இல்ல, இங்க வந்துட்டு இதுதான் சாக்காடுன்னு போட்டுருக்கீங்க. இது நான் மட்டும் பேசல, எல்லாரோடைய மனசுல இருந்தும் பேசுறேன்னு நினைக்கிறேன். அங்க ஒருத்தர் கை தட்டுறாரு, அதுல இருந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே மிஸ்டர் சுபு, தேங்க்ஸ் ஃபார் கமிங். நவ நம்ம வின்னர்ஸ் யாருன்னு பார்க்க போறோம். ஜட்ஜஸ், அந்த துண்டு சீட்டை கொடுக்குறீங்களா இந்த பக்கம்?
So please, all the contestants, please stage, please. Okay, Subbu, நம்ம winner யாரும் announce பண்ண போறோம். Let's start count. Audience, voice please. 4 5, 4 4, 3 3, 2 2, 1 1. and the winner is And the winner is. கண்ணாடி போடுங்க. Satish Khan. Wow, Satish Khan the winner. Wow, Satish Khan நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கீங்க தெரியுமா? கட்டளைக்கு நயன்தாரா நீங்க கேட்க போறீங்க, உங்க வாயை ஊதி போறாங்க. இந்த நிமிஷம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா நீங்க சொல்லி அவங்க சதீஷ் கான் வெல்கம் வாங்க. அங்க பாருங்க நயன்தாரா அங்க வர மாதிரி தெரியும் பாருங்க அப்படியே உங்களுக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க சதீஷ் கான்? எல்லா புகழும் இறைவனுக்கு. காசு வாங்கிட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்ல பேசி முடிச்சிரும் பொறுங்க. என்னப்பா இப்படி பண்றீங்களே? நான் போலீஸ் கூப்பிடுறேன். வெளியே விட்டா வெளியே போலீஸ் கூப்பிடுறேன்.